காதலிக்கிறவங்க தான் சாதனையாளரா வருவாங்க. இது இல்லன்னு மறுக்கிறீங்களா நீங்க? அந்த சப்ஜெக்ட்ல நான் கொஞ்சம் வீக்குமா, நீங்களே பேசுறீங்க. பிப்ரவரி 14 வேணும்னா லவர்ஸ் டேயா இருக்கலாம், பிப்ரவரி 9 வேணும்னா சாக்லேட் டேயா இருக்கலாம். எனக்கெல்லாம் வருஷத்துல 365 நாளும் சாக்லேட் டே தான். ஏன் இப்ப நீங்க கேட்க? சுகர் இருக்கா? லோ பிபி. பிபி வந்தவங்க, சுகர் வந்தவங்க எல்லாம் பேச்சாளர்கள். சமுதாய கூடத்திலே ஒரு பிள்ளை பிறக்குது, வீட்டில் தானே பிறக்குது, அப்பா அம்மாவுக்கு தானே பிறக்குது. அப்ப அந்த அப்பா அம்மாவுக்கு தானே பொறுப்பு அதிகம் அப்படின்னு பேசுறதுக்கு நாகையிலிருந்து வந்திருக்கிற சகோதரி வர்ணனி அவர்கள் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. பெற்றோர்களுக்கு என்னெல்லாம் பொறுப்பு இருக்கு, இருக்கணும், இல்லைங்கிற எல்லா பக்கத்திலிருந்து பார்த்து கவனம். இப்ப சரியா இருக்கும், உட்கார். பாருங்க, பெற்றோர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க. ஒரு ஆப்பிள் பாக்ஸை கூட போட முடியாம போட்டாச்சு தம்பி, பரவாயில்ல, இது போதும், சரியா இருக்கு. எல்லா ஊரை பத்தியும் எல்லா ஊரோட வரலாறை பத்தியும் புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஊரோடைய வரலாற புத்தகங்களே படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆசைப்படக்கூடிய வீரமும் கல்வியும் விளைஞ்ச மண்ணுனா அந்த திருநெல்வேலி மண்ணு. எண்ணற்ற சாகித்ய எழுத்தாளர்களை கொடுத்த இந்த வீர மண்ணில் எண்ணற்ற வாசிப்பாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் பேசுறதே ஒரு பெரிய பெருமைங்க. கல்வியையும் வீரத்தையும் ரெண்டு கண்ணா பார்க்குற இந்த மக்களை முதல்ல வணங்கணும். நல்ல விஷயத்துல இருந்து தொடங்கி இருக்காங்க. இல்ல, இப்போ இளைஞர்கள் சார்ந்த ஒரு தலைப்பு. நான் பயந்துட்டேன், நல்ல விஷயத்துல இருந்து தொடங்கி இருக்காங்க பாருங்க, இல்லைன்ட்டீங்களா? நம்ம தப்பா சொல்றோம். இளைஞர்கள் சார்ந்த ஒரு தலைப்பு, அதுக்கு ஒரு இளமையான பட்டிமன்ற டீம். இந்த டீம்ல பேசுனதுனால நான் ஒரு 5 வயசு குறைஞ்சு இளைஞர்கள் அணிக்குள்ள வந்துட்டேங்கிற பெருமையோட. 5 குறைஞ்சு எவ்வளவு இருக்கீங்க இப்ப? உங்க வயசு. சரி, நம்பிக்கிருவோம், பேசுங்க. நம்புங்க தம்பி, யதார்த்தத்தை சொல்றேங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இளைஞர்கள் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு இருக்கா? இல்ல. ஏன் தெரியுமா? இளைஞரில் தொடங்கி இளைஞரில் முடிவதுதான் இந்த தமிழ்நாடு. நம்புறீங்களா? நம்பலன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு குமரனில் தொடங்கி ஒரு குமரியில் மொத்த தமிழ்நாடே அடக்கம். இந்த வடக்கு எல்லையில திருத்தணி குமரன் கிட்ட தொடங்கி இந்த தெற்கு எல்லையில கன்னியாகுமரியின் குமரியில தான் இந்த மொத்த தமிழ்நாடே அடக்கம்னா, அப்படியாப்பட்ட இளைஞர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இளமையான ஒரு பட்டிமன்றம், இளைஞருக்கு தலைப்பிற்கு மிக பொறுப்பான மிக பொருத்தமான ஒரு தம்பி முத்துக்குமரனையே இங்கே நடுவராக அமைச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது அதுக்கே ஒரு சிறப்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு நடுவர் சகோதரர் அவர்களுக்கும் என்னென்ன எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு. இன்னும் நீங்க ஆரம்பிக்கவே இல்லையா? எஸ், ஏதோ ஒரு கடுமையான கருத்து போய்கிட்டு இருக்கும், நீங்க பேனாவெல்லாம் எடுத்துட்டு அவ்வளவெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம கடுமையா ஒன்றும் பேச போறது இல்லை. நம்ம நாட்டில் நடக்கிறத வீட்டில் நடக்கிறத பேச வந்திருக்கோம், அவ்வளவுதான். இப்ப யார சாதனையாளர்னு சொல்லலாம், யார் சாதனையாளர்னு கருதப்படுவாங்க? நீங்களே சொல்லிருங்க, நல்லா யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க. காதலிக்கிறவங்க. இல்லை, நாங்கள் ஒரு பட்டிமன்றம் போட்டு பொறுப்பு யாருக்கு இருக்கு, பெற்றோருக்கு, சமூகத்துலாம் கேட்டு காதலிக்கன்னு சொல்லி வந்த 4 பேரையும் கெடுத்து விட்டு போலாம் பாக்குறீங்களா? கட்டாயமாங்க, காதலிக்கிறவங்க தான் சாதனையாளரா வருவாங்க. இது இல்லன்னு மறுக்கிறீங்களா நீங்க? அந்த சப்ஜெக்ட்ல நான் கொஞ்சம் வீக்குமா, நீங்களே பேசுறீங்க. பரவாயில்ல, நான் அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கு. நான் சொல்றேன், காதலிக்கிறவர்கள் தான் சாதனையாளராக வருவார்கள். காப்பு காய்ச்சி போன தந்தையின் கரங்களையும் வெடித்து போன தாயின் பாத விரல்களையும் காதலிக்கக்கூடிய பிள்ளைகள் சாதனையாளர்களா வருவாங்க. இப்போ கேள்வி எங்கன்னா, அது மாதிரி பெற்றோர் இருக்காங்களா? இப்ப கண்ணுக்குள்ள வச்சு புள்ளைய பார்த்துக்கிட்ட பெற்றோர் இருந்தது ஒரு காலம். இன்னைக்கு கண்டட்டுக்காக புள்ள வளர்க்குற பெற்றோரா மாறி இருக்காங்களே. எந்த கேட்டகரிங்கள போய் சேர்க்கிறது? ஏங்க, பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டில் ஆரம்பிச்சிடுறாங்க வீடியோவை. புள்ள வயிற்றுல நடக்கிறது, புள்ள வெளியில நடக்கிறது, புள்ள உதைக்கிறது, புள்ள ஓடுறது, புள்ளைக்கு சோறு வாங்குறது, புள்ளைக்கு மோறு வாங்குறது, புள்ளைக்கு பவுடர் வாங்குறது, புள்ளைக்கு பால்ஸ் வாங்குறது. உங்க சொந்தக்கார யாராவது அப்படி இருக்காங்களோ? என் தங்கச்சி இப்பதாங்க குழந்தை பெற்றிருக்கு. அப்படி வாங்க வெளிப்படையா. இப்படி கண்டென்ட்டுக்காக கழுகு மாதிரி காத்திருந்து பிள்ளையை காட்சி பொருளாக்கும் பெற்றோர்கள் நிறைந்த உலகத்தில் நாம இப்ப நின்றுகிட்டு இருக்கோமே. கண்ணுக்குள்ள வச்ச பார்த்துக்கிட்ட பெற்றோர் எங்கே? ஒன்னும் இல்ல, ஒரு சொலவட சொல்லுவாங்கங்க, வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பெற்று அதுக்கு லட்சுமி நாராயணன் பேர் வச்சாங்கன்னு. லட்சுமி நாராயணன் வச்சாங்க? அப்படி வேண்டா வெறுப்புக்கு புள்ளைய பெத்துட்டு அது பண்ற எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து போடுறோமே, இது சரியா? அந்த புள்ள வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அதுக்கெல்லாம் காப்பி ரைட்டு கேட்டா பெற்றோர் எங்க போய் நிப்பாங்க? நீங்க புது ஐடியாவை கிளப்பி விட்டு போறீங்க. கிளப்பி விட்டுட்டு போவோம். இந்த மாதிரி புத்தக திருவிழால கிளப்பி விட்டோம்னா அது பற்றி எரியும். சரிங்களா? இப்ப நம்ம எதுல இருக்கோம்? டிஜிட்டல் வேர்ல்டு. நம்ம எதுல இருக்கிறோம்?
டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் ஆயிடுச்சு பணம், டிஜிட்டல் ஆயிடுச்சு வாட்ச், டிஜிட்டல் ஆயிடுச்சு பயணம், எல்லாம் டிஜிட்டல். இந்த டிஜிட்டல்ல கொடுமையில பெரிய கொடுமை என்ன தெரியுமா? பெற்றோர்கள் எல்லாம் டிஜிட்டல் ஆயிட்டாங்க. பூரா பெற்றோர்களும் போனோட தாங்க இருக்காங்க. அப்பா ஒரு போன், அம்மா ஒரு போன், புள்ளைகிட்ட ஒரு போன். இதுல வேற அந்த 1 வயசு புள்ள 1.25 வயசு புள்ள அந்த செல்லை ஓபன் பண்ணி யூடியூப் ஆன் பண்றத பார்த்து அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெருமை வரும் பாருங்க. கொடிக்காத்த குமரனை பெற்ற பெற்றோருக்கும் முத்துக்குமரனை பெற்ற பெற்றோருக்கு கூட அவ்வளவு பெருமை வராதுங்க. என் புள்ள செல்ல கொடுத்துட்டா சமத்தா உட்கார்ந்துருப்பான், என் புள்ள செல்ல கொடுத்துட்டா எல்லாத்தையும் பார்த்துருவான், அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, எனக்கு தெரியாததெல்லாம் அவனுக்கு தெரியும். இப்படி டிஜிட்டல் ஆக்கி செல்லம் கொடுத்து பிள்ளை வளர்த்த காலம் போய் செல்லை கொடுத்து பிள்ளை வளர்க்கிற காலத்துக்கு வந்திருக்கோமே. ஒன்னே ஒன்று சொல்றேன், நாங்கெல்லாம் 90s கிட்ஸ். மண்ணில் விளையாடிய 90s கிட்ஸுக்கு உடல் மட்டும்தான் அழுக்கானது. செல்லை தேய்த்து விளையாடும் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு மூளையும் மனசும் அழுக்காகிறதுனா அதுக்கு காரணம் யாருங்க? அவங்க கையில செல்ல கொடுத்த பெற்றோரோட தவறு இல்லையா? இதுல பாசத்தை சொல்லி கொடுத்து வளர்த்த பெற்றோருக்கெல்லாம் போக இப்ப வைஃபை பாஸ்வேர்டை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அது என் பிள்ளையெல்லாம் சொன்னா பக்கத்து வீட்டு வைஃபை பாஸ்வேர்டை தெளிவா சொல்றான்ப்பா. அந்த அளவுக்கு பாஸ்வேர்டு சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு நடைமுறையை சொல்லி கொடுக்கும். உங்க பிள்ளை பக்கத்து வீட்டு பாஸ்வேர்டு சொல்லுதுன்னு வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வேற யாரையும் சொல்லிட்டு இருக்கீங்க? பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள்ல இருந்து கத்துக்குதுங்க. என்ன பண்றது, அவங்க பெற்றோர் சொல்லி கொடுக்குறாங்க, இதுவும் கத்துக்குது. வைஃபை வருது இல்ல, பக்கத்து வீடு என்ன பண்றது, நம்மளும் விட்டுறது. நம்ம வீட்டுல வைஃபை இல்ல. ஒரு காலத்துல பிள்ளைய கையில தூக்கி வச்சு பிள்ளைக்கு காலை கடன்களை கழிக்கிறதுக்கு கத்து கொடுத்த பெற்றோர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு பெற்றோர் என்ன பண்றாங்க, பிள்ளைக்கு பேம்பர்ஸ், அது எல்லாத்தையும் அதிலே பண்ணிக்கும், கேள்வியே இல்லை. பழக்க வேண்டியது யாருக்கு தெரியுமா? காலையில வாக்கிங்க்கு நாயை கூப்பிட்டு போறான் சார், வேகமா நாயை கூட்டிட்டு போறாரு. எதுக்குங்க ஐயா போறீங்க? எங்களுடைய நாய்க்கு பாத்ரூம் ஹேபிட்ஸை பழக்கணும், அதனாலதான் காலையில வாக்கிங் கூட்டிட்டு போறானா. பெத்த பிள்ளைக்கு பாத்ரூம் ஹேபிட்ஸை பழக்காம பேம்பர்ஸை மாட்டி விட்டு நாய்க்கு பாத்ரூம் ஹேபிட்ஸை பழக்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த பையனுக்கு ஜிம்மின்னு பேர் வைக்கிறாங்க, நாய்க்குட்டிக்கு நல்ல பேரா வைக்கிறாங்க. எல்லா பெற்றோர்களும் இன்று வேலைக்கு பின்னாலும் படிப்புக்கு பின்னாலும் படிப்பு தரக்கூடிய நல்ல உயர்வான வாழ்க்கைக்கு பின்னாலும் பிள்ளைகளை திறத்துறோம். ஓடு மார்க்கு பின்னாடி ஓடு. மார்க் என்ன புள்ள வாங்குதுன்னு கேட்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கோம். என் புள்ள மனசுல என்ன நினைக்குதுன்னு கேட்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் சார் இன்னைக்கு இருக்கோம்? இல்ல. அதனாலதான் தான் புள்ள என்ன நினைக்குதுன்னு கேட்க பெற்றோர்களுக்கு நேரம் இல்லாததுனாலதான் யாரோ ஒரு முகம் தெரியாதவன் வந்து நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருப்பியே, ஏன் கொஞ்சம் கவலையா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவன் நல்லவனா கெட்டவனா பொல்லாதவனா சேர வேண்டியவனா சேரக்கூடாதவனா எதுவுமே தெரியாமல் சீரழியும் ஒரு இளம் தலைமுறையை உருவாக்கும் குற்ற உணர்ச்சி இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோருக்கும் வரணுமா இல்லையா? பிள்ளைங்க, இது ஒரு ஃபேமஸான படத்துல வந்த டயலாக், பிள்ளைகள் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, கேட்கும் வார்த்தையை பேசுகிறார்கள். அதே கொஞ்சம் மாத்தி சொல்றேங்க. பிள்ளைங்க நீங்க சொல்லி கொடுக்கறத செய்யறது இல்ல, நீங்க செய்யறத தான் பார்த்து செய்யறாங்க. பிள்ளைகள் நல்லா செய்ய வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சரியா செய்யணும். ஆனா இன்னைக்கு எத்தனை பெற்றோர் அப்படி இருக்காங்க? ஒரே ஒரு சின்ன கதை. புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடம் முடிச்சு திருப்பி வரான். வர்ற வழியில நம்ம பிள்ளைகள் என்ன மெயின் ரோட்லயா வருவாங்க? மஞ்ச பைய தூக்கி போட்டு இருக்கிற சந்து புந்து தோட்டம் துறவுகள் எல்லாம் பூந்து தான் வருவாங்க. அப்படி பூந்து வரும்போது ஒரு மாங்கொள்ளக்குள்ள பூந்து வரான். ஒரு 4 மாம்பழம் கீழே கிடக்கு. தூக்கிட்டான் கையில. தூக்கிட்டு நேரா வந்து அம்மா கிட்ட பெருமையா காமிக்கிறான். அம்மா, நான் வரும்போது அந்த தோட்டத்துல மாங்காய் கிடைத்ததுமா, 4 மாங்காய் பொறுக்கிட்டு வந்தேம்மா. எங்க வீட்டு அம்மா மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாங்க? குடுறா 2 ஊறுகாய் போடலாம், 2 மீன் குழம்புல போடலாம், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாமல் எந்த தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டு அந்த பையனையும் கையிலே அழைத்து கொண்டு வந்து, ஐயா தோட்டக்காவலரே, உங்க கொள்ளையிலேருந்து என் பையன் தெரியாம மாங்காய் எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லும் போது, மா நானே பார்த்தேம்மா, சின்ன பையன் 4 மாங்காய், அது கீழே கிடந்த மாங்காய், போனா போது விடுங்கம்மான்னு அந்த தோட்டக்காரர் சொல்லும் போது, இல்ல இந்த 4 மாங்காயை எடுக்க ஆரம்பிச்சா அவன் நாளைக்கு எதை வேணாலும் செய்ய தயாராயிருவான், தயவு செய்து திரும்ப வாங்கிங்கன்னு சொன்ன அந்த தாய் தான். அந்த 4 மாங்காயும் அந்த தாயின் நேர்மையுமே திரு சகாயம் IAS எனும் நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி நமக்கு கிடைக்க காரணமா இருந்துச்சுன்னா அந்த நேர்மை இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறோமா? பல பெற்றோர்கள் மனசுக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி இது. இன்னைக்கு பரீட்சையில பாஸ் பண்ணி பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்த செட் இருந்தது ஒரு பீரியடு.
பரீட்சையே பாஸ் பண்ண கொரோனா செட்டு இன்னைக்கு இருக்கிற ஜென்சி. இவங்க பரீட்சையே பாஸ் பண்ணிட்டு வந்து ஜாலியா எல்லாத்தையும் டேக்கிள் பண்றதுனால தான் வாழ்க்கையில தோல்வியை எதிர்கொள்ள தயாரா இல்லை. சும்மா இருக்குமா, எல்லா கம்பெனி லே ஆஃப்னு சொல்லி அவங்கள தூக்கிக்கிட்டு இருக்கு. நீங்க வேற வெந்த புண்ணில் வேலை பார்த்துறீங்க. அதனால தாங்க என் நூடுல்ஸுக்கே தற்கொலை முடிவை எடுக்கிறாங்க. இவங்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த தோல்விக்கு என் பிள்ளை தயாரா இருக்க மாட்டான்னு நினைக்கிற ஒரு அம்மா என்ன பண்ணணும்? தோல்வியை ஏத்துக்க தயாராக மகனே தானே சொல்லிக் கொடுக்கணும். அப்படித்தானே சொல்லிக் கொடுக்கணும். ஒரு அம்மா என்ன பண்ணுனாங்க தெரியுமா? என்னுடைய நாகப்பட்டினம் பக்கத்தில் இருந்த காரைக்கால் பகுதியில் ஒரு அம்மா, எந்த பெற்ற தாயும் செய்யக்கூடாத ஒரு காரியம். என் புள்ள இந்த புள்ள மார்க் வாங்கினா 2வது மார்க் வாங்கிடுவான், என் பிள்ளையால ஏத்துக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக விஷம் கலந்த ஒரு குளிர்பானத்தை கொடுத்து ஒரு பிள்ளையே கொள்ற அளவுக்கு ஒரு தாய்க்கு மனநிலை மாறி இருக்குன்னா இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கிட்டயா நீங்க நல்லதை கண்டுக்க முடியும்? ஒரே ஒரு கதை சொல்லணுங்க. ஒரு நாட்டுல ஒரு பறவை இனம் அழிஞ்சிருச்சு. சின்ன கதையா சொல்லிட்டு கொஞ்சம் பறவைகள் தான் மிச்சம் இருந்தது. இந்த பறவைகளை பாதுகாக்கிறதுக்காக அந்த பறவைகளை எல்லாம் சேகரிச்சு ஒரு சரணாலயத்துல வச்சு உணவெல்லாம் கொடுத்து பாதுகாத்து வளர்த்து பெருக்குனாங்க. இப்போ ஒரு வருஷத்துல பறவையெல்லாம் நல்லா பெருகிருச்சு. இப்ப வெளியில விடுவோன்ட்டு விட்டாங்க. விட்டு 6 மாதத்துல அந்த பறவை இனம் மீண்டும் முழுவதுமாக அழிந்து விட்டது. என்னடா காரணம்னு பார்த்தா, பொத்தி 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 வளர்த்து 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 அந்த பறவை இனங்களுக்கு இந்த சமூகத்தில் உள்ள போக்குவரத்தையோ கரண்டையோ அது கொடுக்கக்கூடிய ஆபத்தையோ கண்டு அதை விலகி நடக்க தெரியல. இன்னைக்கு நாமெல்லாம் கருவேப்புள்ள கொத்து மாதிரி ஒத்த புள்ளைய பெத்து அதை அடகாத்து 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 பிராய்லர் கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அவை இந்த சமூகத்தில் நாட்டுக்கோழிகளாக நிற்கும் இடத்தில் தோற்று கொண்டே இருக்கிறது. நீங்க முடிக்க சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும். பெற்றோர்களுக்கு பிள்ளையின் கனவை பத்தி தெரியுதா? எத்தனை பெற்றோர் பிள்ளையின் கனவை பத்தி யோசிக்கிறோம்? நான் கனவு கண்டேன் நீ ஆவு, நான் கனவு கண்டேன் நீ ஆவு. எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யாரு பேசுண்டு, எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டா யாரு தான் வீடு கட்டுற கிளைண்ட்? இப்படி ஒரு கேள்வி இருக்கும்போது ஒரு தாய் படிக்கல, ஆனா அந்த தாய்க்கு தமிழை பிடிக்குது. தனக்கு பிடிச்ச தமிழ் தன் பிள்ளைக்கும் பிடிக்கிறத பாக்குறா. அந்த பிள்ளை அந்த தமிழை நோக்கி அவன் கனவை நோக்கி ஓடும் போது அவனை நம்பி நீ போயிட்டு வா மகனேன்னு நிக்கிறா. அப்படி நம்பிக்கையோட நின்ன தாயோட நம்பிக்கையை சுமந்து கொண்டு போன பையன் தமிழ் பேச்ச தன்னோட மூச்சா நினைச்சு நின்று இன்னைக்கு தமிழ் உலகத்துல தனக்கு தோன்றதையும் தலைகீழாக பேசுவதையும் பேசி ஜெயித்தவர்களுக்கு மத்தியில் நல்ல தமிழை பேசி பிக் பாஸாக ஜெயித்திருக்கிறான்னா இந்த முத்துக்குமரன் அவர்களுக்கு கிடைத்த கலா போன்ற பெற்றோர் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கிறாங்க? இதே பிரஞானந்தா ஜெயிச்சாரு, குகேஷ் ஜெயிச்சாரு, கண்ணகி நகர் கார்த்திகா ஜெயிச்சாங்க. ஒரு கண்ணகி நகர் கார்த்திகா தான் இருக்காங்களா? ஒரு குகேஷ் தான் இருக்காரா? ஒரு பிரஞானந்தா தான் இருக்காங்களா? இத்தனை பிள்ளைகளை கண்டு நம் பிள்ளையை ஒப்பிடும் நாம் அந்த பெற்றோரை போல் எத்தனை பேர் நம் பிள்ளைகளின் கனவை சுமந்து கொண்டு அவங்க கூட ஓடணும் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தோம்னா அந்த இடத்துல பிள்ளைகள் தோற்கவில்லை, நாம் அவர்களை தோற்கடித்து கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை. ஒரே ஒரு அளவீடு, அதை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இன்னைக்கு அழகுங்கிறதுக்கு வெள்ளை அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு, அறிவுங்கிறதுக்கு ஆங்கிலம்னு ஒரு பிம்பம் இருக்கு. கலரா இருக்கிறவெல்லாம் அழகுங்கிறதுனாலதான் இன்னைக்கு கலரா இருக்கிற பொருட்களுக்கான சந்தை பெருகி போயிருச்சு. ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும்? வெள்ளை அழகு என்று அளவீடு வகுப்பது பெற்றோராக இருக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் என் புள்ளதான் அழகுன்னு சொல்றவங்க தான் பெற்றோரா இருக்கணும். எப்படியோ போட்டடிச்சு ஏமாத்தி வந்தாலும் என் புள்ள ஜெயிச்சிட்டான் அது திறமைன்னு சொல்றவர்கள் நல்ல பெற்றோர்களாக இருக்க முடியாது. என் பிள்ளை நான் கை கட்டி வேலை பார்த்தாலும் அவன் டை கட்டி கோட்டு சூட்டு போட்டு வேலை பார்ப்பான், அவனுக்கு திறமை இருக்குன்னு அவனை நம்பி ஆடி போய் ஆவணி வந்தா என் புள்ள டாப்பா வருவான் நம்புறவங்க தான் நல்ல பெற்றோராக இருக்க முடியும். எது கெத்து என்ற அளவீட்டில் பட்டாக்கத்தி எடுத்து ரீல்ஸ் போடுபவனெல்லாம் அழகான பிள்ளை என்று நம்புவது நல்ல பெற்றோராக இருக்க முடியாது. படாத பாடுபட்டாலும் தான் எட்ட வேண்டிய உயரத்தை எட்டிவிட்டவன் தான் என் பிள்ளை என்று நினைப்பவர்கள் மட்டுமே சிறந்த பெற்றோராக இருக்க முடியும். இங்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறப்பதிலே அவர் சாதனையாளராக வாழ்வதும் சாதாரணமாகி போவதும் அன்னையும் தந்தையும் வளர்ப்பதிலே என கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியிடம் வருகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கைதல் கொடுங்க. 2 ஆம்பளை பிள்ளை அக்காக்கு அந்த பயத்துல படபடப்போட பேசியிருக்கு. 2 பேரும் பையனுக்கு என்ன செய்ய காத்திருக்கானோ. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவங்கள பத்தி அவங்களே சொல்லிட்டு அது பாருங்க. ரொம்ப விவரமா பையன் நல்லா ஜெயிச்சா அம்மா தான் காரணம், வைஃபை பாஸ்வேர்டு தெரிஞ்சா பக்கத்துட்டுக்கார காரணமா. இதுக்கு பதில் சொல்றக்கா வந்திருக்கிறாங்க. அவங்கள இவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க. பேராவூரணியில் இருந்து நீலவேணி. என்ன கபடி விளையாட போறீங்களா? தொட்டுக்கு முட்டு ஐயா
பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி சோஷியல் மீடியாவில் வர்ற ரைட்டப்பை படிக்க நேரம் இருக்கிற இளைஞர்களுக்கு பக்கம் பக்கமாக எழுதி விற்பனையாகக்கூடிய புத்தகங்களை படிக்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. அப்படி புத்தகங்களை படிக்கணும் அப்படின்ற ஒரு நாளுக்காகவே இன்னைக்கு இங்கெல்லாம் வந்திருக்காங்க. இத்தனை பேர் வந்து புத்தகம்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது ஒரு மிக பெருமைக்குரிய நிகழ்வு. அந்த நிகழ்வுல பேச எனக்கு வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, புத்தகத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. புத்தகம் படிக்கிறத பத்தி நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் புத்தகத்தை மேலிருந்து கீழாக படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் தரம் கீழிருந்து மேலாக உயரும்னு சொல்லுவாங்க. அதற்காக புத்தகத்தை படிக்கணும். கூடுதலாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். புத்தகத்தை படிக்கும் போது பக்கங்கள் குறையும் இல்லையா? நம்ம புத்தகத்தை படிக்கும் போது பக்கங்கள் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? பக்கங்கள் குறைய குறைய உங்கள் பக்குவங்கள் அதிகரிக்கும். அதனால் புத்தகத்தை படித்து பக்குவத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி நேரா தலைப்புக்குள்ள வந்த நடுவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதனை இளைஞர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு சமுதாயத்துக்கிட்ட இருக்கு. அந்த சமுதாயம் அதை சரியா பண்ணதா இல்லையா அப்படின்னு தான் நான் பேச போறேன். அதை சரியா பண்ணல அப்படிங்கிறதுக்கான சில விஷயம். எதிரணியில வந்து சகோதரர் நாகமுத்து பாண்டியன் தொடக்கத்திலே ஒரு விஷயம் சொன்னாரு, இன்னைக்கு பைக்கால பல பிரச்சனை நடக்குது அப்படின்னு. உண்மையாவே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு சூப்பர் பைக் வாங்குறான். பைக்கு பேரை சொல்ல விரும்பல, ஒரு சூப்பர் பைக் வாங்குறான். பைக்கை வாங்கும் போது நாகமுத்து பாண்டியன் சொன்ன மாதிரியே சென்டிமெண்டா வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி பைக்கை வாங்கிட்டான், வீடியோ எடுத்துட்டான், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டான். அந்த வீடியோவுக்கு கீழே நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பைக் வாங்கிட்ட, பைக்கை வாங்க கூட இருக்கிற உன் அம்மா கையில வளையல் இல்ல, கழுத்துல செயின் இல்ல, காதுல தோடு இல்லைன்னு போட்டு அந்த பையனை வாருன்னு வாடுறாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த பையனை வாருன்னு வாரினதுக்கு அப்புறம் மீடியாலாம் மைக்க தூக்கிட்டு பையன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரியுது, அந்த அம்மா கழுத்துல செயின் இல்ல, கையில வளையல் இல்ல, காதுல தோடு இல்ல. விசாரிச்சதுக்கு அப்புறம் அது அவங்க அம்மாவே இல்லை. இவன் எதை ட்ரெண்ட் பண்ணணும்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அது அவங்க அத்தை. அப்போதைக்கு அவனுக்கு எங்க அம்மாவை விட எங்க அத்தையை பிடிக்கும்னு சொல்லி தான் நான் வந்தேன், எனக்கு பிடிச்சதை அவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டான். அத்தையும் வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, அதனாலதான் கழுத்துல அதுல ஒண்ணும் போடல, போற வழியில அத்தையை கூட்டி போயிருக்கான் புள்ள பாவம். ஒரு சிமெண்ட் இடத்துல வந்து அவங்க வந்து வேலை பார்ப்பாங்களா, எனக்கு அது உறுத்தலா இருக்கும், நான் போட மாட்டேன்னு சொல்றாங்க. அவன் உழைச்ச காசையும் கூடுதலா வீட்டுல கொஞ்சம் காசையும் வாங்கி தான் அவன் அதை வாங்கினா. தயவு செஞ்சு வாருன்னு வாராதீங்கடா அப்படின்னு உண்மை என்னன்ற விஷயத்த கூட தெரியாம இன்னைக்கு இந்த இளைய சமுதாயம் எதை நோக்கி போகுது? ஒரு கூட்டம் இருக்குங்க இன்னைக்கு, எதை எங்க புகுத்துறதுனே தெரியாம. உண்மையாவே இந்த சோசியல் பிரஷர்னு ஒண்ணு இருக்கு, சமூக அழுத்தம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் தெரியுமா இருக்கு? நிறைய பெண்களுக்கு இருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் நானு. பொதுவா அந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த பெத்தவங்க எல்லாம் வந்து தன்னுடைய கடமையை முடிக்கிறதுனா எதை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க தெரியுமா? படிக்கிற விஷயத்த, படிப்பு முடிக்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறது இல்ல. அந்த பிள்ளைய யார் கையிலையாவது புடிச்சு கொடுக்கறத விஷயத்தை தானே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்படிதான் இந்த அவசர கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அந்த கல்யாணத்துல மாட்டினால்தான் தான் நான்லாம். என் வீட்டுல பாட்டி இழுத்துட்டு கிடக்குதுன்னு என்னை இழுத்து வச்சு ஒருத்தருக்கு தாலி கட்ட வச்சாங்க. சாரி, ஒருத்தர் எனக்கு தாலி கட்டினாரு. இல்ல, எனக்கு உண்மையிலே நீங்க கட்டிருக்கீங்களா இல்ல அவர் கட்டிருக்காரான்னு சந்தேகம். அவர் தான் சார் கட்டினாரு. உண்மையாவே சொல்றேன் சார், பாட்டி வீக்கா இருக்குன்னு எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேளுங்களேன். பாட்டி என்னாச்சு? பாட்டி ஒன்னாகல, பாட்டி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வீக் ஆயிட்டேன். இந்த சோசியல் பிரஷர் இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. எதை வேணுமானாலும் நம்ம பெற்றோர்கள் தலையில ஈஸியா இந்த சமுதாயம் நுழைய வச்சிருது. அவங்க அதை நம்மளை வந்து ஒரு பிராக்டிக்கலா வச்சு செஞ்சு முடிச்சிடுறாங்க, மொத்தமா செஞ்சு முடிச்சு விட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் இளைஞர்கள் கிட்ட ஒரு பெரிய விளையாட்டே விளையாண்டுட்டு இருக்கு நடுவர்களே. இப்ப இந்த ரீல்ஸ் கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குல்ல, வாழ்க்கையோட உண்மையான தத்துவம் என்னன்னு ரியலைஸ் பண்றவனை விட வாழ்க்கையவே ரீல்ஸா பண்றவன் தான் அதிகம். நான் உங்களை சொல்லல, தெரியுது, அதனாலதான் கண்டுக்காம தலைவை குடிஞ்சு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுல பேசலாம். ஐயா, நான் உங்களை சொல்லலைன்னா இன்னைக்கு அப்படிதாங்க ஒரு பாட்டு ஒண்ணு ட்ரெண்ட் பண்றான். எப்படி தெரியுமா? பொதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை ட்ரெண்ட் பண்ணா. ஒவ்வொரு விவசாயியும் ஒரு சந்தையில போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் விளைவிச்ச பொருளை விலைய வச்சு வித்துட்டு வராங்கிறத பத்தி எல்லாம் அவனுக்கு கவலை கிடையாதுங்க. இன்னைக்கு விவசாயத்தோட நிலைமை என்ன, விவசாயியோட நிலைமை என்னங்கிறத பத்தி யோசிக்க யாரும் தயாரா இல்ல. எது வந்தாலும் ட்ரெண்ட் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. வேலை வாய்ப்பை பத்தி ஏன் அணில கூட தம்பி பேசிட்டு போனாப்ல. இப்போ ஒரு புது வகையான ஒரு வேலை வாய்ப்பு ஒண்ணு வந்திருக்கு. என்னது?
அந்த வேலையில் நீங்க ஜாயின் பண்ணணும்னா பட்டிமன்றத்தை விடலாம் ஈஸி. அது பட்டிமன்றம் இப்ப ஈஸிங்கிறீங்க பாத்தீங்களா? பட்டிமன்றம் பேசுறதை விட ஈஸி. எப்படின்னா அந்த வேலையில் நீங்க அந்த மாதிரியான காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நடுவர்களே. இன்னொரு விஷயம் சொல்லணும். அக்கா சொல்லிட்டு போனாங்க, பிள்ளைங்களை வந்து மார்க் வாங்குங்க நீங்க ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க, பெத்தவங்க எல்லாம் வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னு. உண்மையாவே பெத்தவங்க எல்லாம் மார்க் வாங்குன்னு சொன்ன வரைக்கும் பிள்ளைகளுடைய எய்ம் எல்லாம் என்னவா தெரியுமா இருந்துச்சு? ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு இருந்துச்சு. சொசைட்டியை பார்த்து உனக்கு பிடிச்சதை பண்றான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரே வார்த்தை தான் எல்லாரும் சொல்றா, இன்ஃப்ளூயன்சர் ஆக போறேன்னு. சொல்லிட்டியா? என்ன பாக்குறீங்க? இல்ல அங்கிட்டு பார்த்து பேசு. இல்ல இன்ஃப்ளூயன்சர் ஆக ஒரு உதாரணத்துக்கு திரும்பணுமா இல்லையா நடுவர்களே? மேடையில உதாரணத்தோட பேசுறடா இல்லையா? இன்னைக்கு ஒரு விஷயம், நமக்கு என்ன பிடிக்குதுங்கிறதுக்கும் நமக்கு என்ன வருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டா? 5 வயசு கூட வேணாங்க, 5வது படிக்கையில எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசையா இருந்துச்சு. உங்களுக்கா? எனக்கு சரி. 10வது படிக்கும் போது எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. 12வது படிக்கும் போது இன்ஜினியர் ஆயிரலாம், அதுதான் ஈஸின்னு ஆசை வந்துச்சு. காலேஜ் போகும்போது சரி ஓகே டிகிரி எடுத்துட்டோம், நல்ல ஒரு டீச்சர் ஆயிடலாம்னு ஆசை வந்துச்சு. காலேஜை முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்குமே சம்மந்தம் இல்லாம ஒரு போஸ்டிங் வந்துச்சு போஸ்ட் ஆபீஸ்ல. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது இது எதுவுமே எனக்கு வரல, கொஞ்சம் பேசுறதாவது வரும் நம்பி இங்க வந்து நிக்கிறேன். ஒரு விஷயம் இந்த இளைய சமுதாயம் புரிஞ்சுக்கணும், உனக்கு எது பிடிக்குதுங்கிறதுக்கும் உனக்கு எது வருதுங்கிறதுக்குமான வித்தியாசம் முதல்ல தெரிஞ்சதுனாவே நீ ஜெயிச்சிடலாம். உனக்கு எது பிடிக்குதுன்னு தெரியல, உனக்கு எது வருதுன்னு தெரியல, மத்தவன் சொல்றதையும் கேட்கறது இல்ல, பெத்தவன் சொல்றதையும் கேட்கறது இல்ல. வரல, எனக்கு பேச்சு வரலங்கிறீங்களா தம்பி? இறங்க, உனக்கு பதில் சொல்றேன். நடுவர் அவர்களே, முதல்ல தனக்கு பிடிப்பதற்கும் தனக்கு வருவதற்கும் தனக்கு தெரிவதற்குமான வித்தியாசமே தெரியாம ஒரு கொலாப்ஸ்ல இன்னைக்கு இந்த சமுதாயம் சுத்திட்டு இருக்கு. அப்படின்னா அந்த சமுதாயத்தால எப்படி ஒரு தெளிவான ஒரு சாதனை இளைஞனை உருவாக்க முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இந்தியா பாகிஸ்தான் வார மேட்சா பாக்குறான், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச வார மாதிரி உட்கார்ந்து பாக்குறான். எதை எப்படி பார்க்கணும், இதுக்கெல்லாம் நீங்க நல்லா கை தட்டலாம். நீங்களாம் கை தட்டினாதான் கேப்ல நான் என்ன எழுதிட்டு வந்திருக்கேன்னு பார்க்க முடியும். அப்படியே உட்கார்ந்துருக்கவும் எதிரா பேசுறதுன்னு பேப்பரை திருப்ப கடைசி வரி என்ன எழுதிருக்கீங்கன்னு பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? சரி, கடைசி வரி எழுதுறதா? நிறைய எழுதிட்டு வந்தேன் நடுவர்களே. நடுவர் அவர்களே, ஹைலைட்டர்லாம் போட்டு அதுல. ஆமா, ஹைலைட்டா ஏதாவது 2 சொல்லுங்கம்மா. புக் ஃபேர்ல பேசுறோம்ல நடுவர் அவர்களே, தேசப்பற்று இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் கிட்ட குறைஞ்சிட்டு இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் வித்தியாசம் தெரியல, அது என்ன டேல வருது டேட்ல வருதுன்னு அவனுக்கு சொல்ல தெரியல. ஆனா பிப்ரவரி மாசத்துல ஒரு ஸ்பெஷலான டேயை கொண்டாடுறான் சார். தெரியல எனக்கு என்ன. இந்த பிப்ரவரி இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 20. இன்னைக்கு 19. பரவாயில்ல, தெளிவா தான் இருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு 19 நடுவர்களே. இந்த 19ஆம் தேதி புக் ஃபேராங்கறத பத்தி எல்லாம் யாருக்கும் இங்க பிரச்சனை கிடையாது. 14ஆம் தேதி லவ்வர்ஸ் டே. நாங்க அத வாயில சொல்ல மாட்டோம். ஐயா, எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த 14ஆம் தேதி லவ்வர்ஸ் டே கொண்டாடுறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது, அதுல எனக்கு எந்த வயிற்றுச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு 3 நாளைக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு டேட் வச்சிருக்கான் சார். என்ன தெரியுமா? 7ஆம் தேதி ரோஸ் டே, 8ஆம் தேதி ப்ரப்போஸ் டே, 9ஆம் தேதி சாக்லேட் டே, 10ஆம் தேதி டெடி டே, 11ஆம் தேதி ப்ராமிஸ் டே, 12ஆம் தேதி கிஸ் டே, அப்புறம் 13ஆம் தேதி ஹக் டே, 14ஆம் தேதி வேலண்டைன் டே. இளைஞன் நான் அந்த மாதிரியான ஆளு கிடையாது, என்னைய பார்க்காதீங்க. ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் வித்தியாசம் தெரியல, அதோட கொள்கை என்னன்னு தெரியல, அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, யாரு வாங்கி கொடுத்தான்னு தெரியாத இளைஞன் இன்னைக்கு கரெக்டா பிப்ரவரி 14னா லவ்வர்ஸ் டேன்னு தெரிஞ்சு வச்சிருக்கானா? இப்பேற்பட்ட சமுதாயம் எப்படி இளைஞர்களை சாதனை இளைஞர்களை உருவாக்க முடியும்? ஆனா பிப்ரவரி 14 வேணும்னா லவ்வர்ஸ் டேயா இருக்கலாம், பிப்ரவரி 9 வேணும்னா சாக்லேட் டேயா இருக்கலாம். எனக்கெல்லாம் வருஷத்துல 365 நாளும் சாக்லேட் டே தான். ஏன் இப்ப நீங்க கேட்க, சுகர் இருக்கா? லோ பிபி, பிபி வந்தவங்க, சுகர் வந்தவங்க எல்லாம் பேச்சாளர்கள். லோ பிபியோட சுத்திட்டு இருக்கிறதுனால எனக்கெல்லாம் ஆல் டே சாக்லேட் தான். என்னாலும் பையில சாக்லேட்டை போட்டுட்டு சுத்திட்டே இருக்க வேண்டியதெல்லாம், இல்லைன்னா நான் சுத்தி கீழே விழுந்துருவேன். அப்படியே சுத்திட்டு நீங்க உட்காருங்க. ஆமா, சுத்திட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன் நடுவர்களே. அவ்வளவுதான். நிறைவா ஒரே ஒரு விஷயம் தான், எந்த நல்லதா சொன்னாலும் அவங்கள பூமர்னு சொல்றது, கிரிஞ்சுன்னு சொல்றது, அப்புறம் என்ன நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எதிரொலியில வந்து புலம்பிட்டு போனாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதோ ஃபாலோ பண்ணணும், அவன் எதை ஃபாலோ பண்ணணும்னு இந்த சமுதாயம் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். அதை சொல்லி கொடுக்க தவறுதுங்கிறது தான் என்னுடைய வாதம். அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன்.
கல்வி தந்த காமராஜரை ஃபாலோ பண்ணணும், சுதந்திரம் தந்த காந்தியை ஃபாலோ பண்ணணும், அரசியல் அமைப்பை வகுத்து தந்த அம்பேத்கரை ஃபாலோ பண்ணணும், போர்க்குணம் தந்த நேதாஜியை ஃபாலோ பண்ணணும், தன்மானம் தந்த வஉசியை ஃபாலோ பண்ணணும், அன்பை தந்த அன்னை தெரசாவை ஃபாலோ பண்ணணும், வீரம் தந்த வேலு நாச்சியாரை ஃபாலோ பண்ணணும், கம்பீரம் குறையாத கட்ட பொம்மனை ஃபாலோ பண்ணணும். ஆனா அவன் இதையெல்லாம் விட்டுட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை ஃபாலோ பண்றான், கூமாப்பட்டி தங்கபாண்டியனை ஃபாலோ பண்றான், ரசிகனின் ரசிகன் மணியை ஃபாலோ பண்றான், டைலர் அக்காவை ஃபாலோ பண்றான், ஜிம் அக்காவை ஃபாலோ பண்றான், கோடிங் அக்காவை ஃபாலோ பண்றான். உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை முதல்ல வாங்கி செக் பண்ணும் நினைக்கிறேன். நீலவேணி ஸ்பீக்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐயா அந்த மைக்க கட் பண்ணி விட்டுருங்க. நாகமுத்து பாண்டியன் அபிஷியலை வந்து முடிஞ்சா அது என்னது ரிப்போர்ட் அடிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு நடுவர் அவர்களே அவ்வளவுதான். என்ன நன்றி உங்களை வந்து ரிப்போர்ட் அடிச்சு விட சொன்னதுக்கா. சரி ஓகே நடுவர்களே, அவ்வளவுதான் வித்தியாசம். புத்தக திருவிழால ஆண்கள் வரதை விட பெண்கள் வரதை, இது மட்டும் மன்னிக்கணும் நேரம் எடுத்துக்கிறதுக்கு, ஆண்கள் வந்திருக்கிறத விட பெண்கள் வந்திருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா பெண்களை பார்த்து தான் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்டாங்க. பெண்களுக்கு மட்டும் கண்கண்ட தெய்வம் யாருன்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. கண்கண்ட தெய்வம் யாருக்கா பெண்களுக்கு தெரியாதா? உங்க ஊர்லாம் சொல்றது இல்லையா? எங்க ஊர்லாம் சொல்லிட்டு இருக்காங்கக்கா. பெண்களுக்கு இன்னமும் கண்கண்ட தெய்வம் கணவன் தான் சொல்றாங்க. அல்லாவா இயேசுவா சிவபெருமானான்னு கேட்டா அவங்கெல்லாம் நமக்கு கண்கண்ட தெய்வம் இல்லையா? பெண்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிட்டா கணவன் தான் கண்கண்ட தெய்வமா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், கணவன் கூட நம்மளை ஏமாத்தக்கூடும், கணவன் கூட நம்மளை கைவிடக்கூடும். நீங்க கற்ற கல்வி மட்டும் உங்களை என்றைக்குமே கைவிடாது. அப்படின்னா பெண்களுக்கு எப்பவுமே கண்கண்ட தெய்வம் கல்வியா மட்டும்தான் இருக்க முடியும். இனி யாராவது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொன்னா அந்த பக்கம் போப்பான்னு சொல்லி கல்லானாலும் கல்வி புல்லானாலும் புத்தகம்னு சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி. நல்ல நல்ல அரங்கம் நிறைந்த ஒரு கைதட்டல் கொடுங்க. நிறைய கருத்துக்களை இந்த பேச்சறிஞர்கள் பரிமாறிட்டு இடம் அமர்ந்திருக்கிறாங்க. நிறைவா ஒரு 10 நிமிஷம் திருநெல்வேலியில பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இங்கேதான் கல்வியாளர்களும் நிறைந்திருக்கிறார்கள். பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலையும் ஆளு நிறைஞ்சு கிடக்கிறாங்க. நீங்க திருநெல்வேலியில ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு பக்கம் வளர்ச்சி செழுமை பச்சை பசுமை, இன்னொரு பக்கம் வறட்சி காஞ்ச காடு புல்லு விளையாத பூமி, ரெண்டு இருக்கிற இடம் இது. இதுதான் சமூகமும். எல்லா பெற்றோரும் நல்ல பெற்றோரானா தெரியாது. சமூகத்தின் எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களா கிடையாது. இப்ப யாருக்கு பொறுப்பு இருக்குங்கிறது இந்த பட்டிமன்றத்தோட கேள்வி. ஆனா எல்லாருடைய நோக்கமும் என்ன? பெற்றோர் நினைக்கிறேன் என் பிள்ளை நல்ல பிள்ளையா வந்துடணும்னு நினைக்கிறோம். சமூகம் ஒரு நல்ல மனுஷனை உருவாக்கணும்னு நினைக்குது. யாரு நல்ல பிள்ளைங்கிற கேள்விக்கு பதில் இருக்குல்ல. ஒரு ஊர்ல பயங்கரமா மழை பெஞ்சுச்சான். சரியான மழை, அடிச்சு ஊத்தி வெள்ளம். வீட்டுல இருந்து பாத்திர பண்டம்லாம் மிதந்து போகுது. சென்னை வெள்ளத்துல போகும்ல அது மாதிரி. சின்ன கிராமம், 150 பேர். இப்போ ஊர்ல பெரியவர் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. நம்ம ஊர்ல எவனோ பாவம் செஞ்சவன் இருக்கேன், அவனை கண்டுபிடிச்சோம்னா எல்லாரும் தப்பிச்சிடலாம். என்ன பண்றது அவனை மட்டும் கண்டுபிடிக்க? எல்லாரும் மண்டபத்தில் கொடுங்க. இந்த மாதிரி மண்டபத்தில் கூட்டிட்டாங்க. தூரத்தில் ஒரு பனைமரம், ஒவ்வொரு ஆளா போய் பனைமரத்தை தொட்டுட்டு வரணுங்கிறார் அவர். மழை பெய்யறப்ப பனைமரத்தை தொட்டா என்னாங்க? இடி விழுந்துரும். பாவம் செஞ்ச மட்டும் செத்து போயிடா, மத்தெல்லாம் தப்பிச்சிடலாம்னு ஒரு விவகாரமான ஐடியா கொடுத்துருக்காரு நாகமுத்து பாண்டியன் மாதிரி ஒரு பெரியவர். இப்போ இந்த 150 பேர் இருக்க கிராமத்தில் ஒவ்வொரு ஆளா போய் தொட்டுட்டு வராங்க. ஒவ்வொரு ஆளா தொட்டு வராங்க. இடியே விழுகல. 149 பேர் தொட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு தம்பி லட்சுமி நாராயண மாதிரி பரிதாபம் வந்துட்டு இருக்காப்ல. இப்போ இந்த தம்பி தொடுவேன்னு நினைக்கிறாரா? அழுகிறார், என்னை விட்டுருங்க அப்படின்னு. கிராம உடலை பிடிச்சி தள்ளுது, போடா. அப்படியே நடுங்கிக்கிட்டே போய் பனைமரத்தை தொட்டதான் தாமலம் டமால்னு விழுந்துருக்கிட்டி மண்டபத்தில். 149 பேர் அவுட்டு. அவன் ஒருத்த மட்டும்தான் அப்பாவியா இருந்திருக்கான் அந்த கிராமத்தில். இப்போ நல்லவன் கெட்டவன் யாருங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப சொல்லுவாங்க, எந்த பிள்ளை நல்ல பிள்ளை, அன்னைக்கு அது செஞ்சதை பூரா எந்த பிள்ளை வந்து அம்மா கிட்ட சொல்ல முடியுதோ அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. எந்த பிள்ளை சொல்ல முடியலையோ அந்த பிள்ளை கெட்ட பிள்ளை. அம்மா இன்னைக்கு சுரேஷோட பென்சிலை சுட்டுட்டேன், செகுட்டு சேர்த்துட்டு விட்டு இருக்கிடுவாங்கல்ல அம்மா. சில வீட்டில் சொல்லுவாங்க, ஏன்பா பென்சில் மட்டும் எடுத்தா பேனாவை சேர்த்து எடுத்துருக்கலாம்ல. அது வேற மாதிரியான வீடு. அதுவும் இருக்கு இந்த சமூகத்தில். இப்போ பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைக்கு இது சரி. சமூகத்தில் இப்போ அவங்க சொன்னாங்கல்ல இறையன்பு ஐஏஎஸ் ஐயா பற்றி, சகாயம் ஐயா பற்றி. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மதுரையில் மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கிறப்போ கிரானைட்டு ஊழல் நடக்குது, மலையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி
சுடுகாட்டிலே இரவு நேரத்தில் கட்டிலை போட்டு படுத்து கிடந்தார். எந்த அதிகாரியுடைய எந்த ஆதிக்கத்துக்கு அவர் அடிபணியில, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துன்னு பின்னாடி போட்டிருந்தார். அவர் எப்போது அவர் இருக்கைக்கு பின்னாடி இருந்துச்சு. அம்மா வளர்த்து கொண்டு வந்தாங்க. இப்போ இன்னைக்கு பெற்றோர்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்கு? டிஜிட்டல் அம்மாக்கள் ஆயிட்டோம். இப்போ நீங்கள் எல்லா குழந்தை இருக்கிற வீட்டுக்கும் போங்களேன், ஒரு பாட்டு ஒலிக்குது. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. உருளைக்கிழங்கு கூடையில் இருந்திருக்கணும். கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் கூடையில் இருந்திருக்கணும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கூடைக்கு போனதே தப்பு. ஆனால் அதை பற்றி எந்த பெற்றோருக்கும் கவலை கிடையாது. புள்ள ஆக்காட்டுச்சுன்னா சோத்தை திணிச்சா கடமை முடிஞ்சிச்சுனான்னு போய்கிட்டே இருக்கும்ல. அது பாருங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. இங்கே ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு உங்கள் வீட்டில். குழந்தைய சாப்பிடணும் அப்படின்னு அன்னைக்கெல்லாம் பெற்றோர் ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு குழந்தைங்க எப்படியாவது சோத்து சட்டியை தீத்துறணும்னு பெற்றோர் ஆசைப்படுறாங்களே, எவ்வளோ பெரிய தப்பு. நான் பார்க்குறேன், ஒரு சென்னையில் பைக்கில் போயிட்டு இருக்கேன். ஒரு ஸ்கூல் பையன், குட்டி பையன், ஆட்டோவில் கையில் செல்ஃபோன், 3ஆம் கிளாஸ் தான் படிப்பான், செல்ஃபோன் வச்சுட்டு போகிறான். நான் பைக்கில் அவனை பார்த்துக்கிட்டே போகிறேன். ஒரு 1.5 கிலோமீட்டர் அவனை ஃபாலோ பண்ணுறேன். அவன் தலையை நிமித்தி எதையுமே பார்க்கல சார், செல்ஃபோனை மட்டும்தான் பார்த்தான். அவன் தலை நிமித்தி எதையுமே பார்க்கல. அவன் சோட்டாப்பியும் பார்க்குறான், கரடி பார்க்குறான், எல்லாம் பார்க்குறான். என்னடா அதுக்குள்ள புரியுதுன்னா ரீல்ஸ் தள்ளுது சார். பிள்ளைங்க எனக்கு கோவமா வருது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள், உங்கள் வீட்டில் பாருங்கள், பிள்ளைங்க ரீல்ஸை தள்ளிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அதில் என்ன புரியுதுன்னே நமக்கு தெரியலையே. ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போகிறானே, யார் காரணம்? பிள்ளை ஸ்கூல் விட்டு வீட்டுக்குள்ளே வருது, அம்மா சொல்கிறாங்க ஏய் உள்ளே போய் ஹோம்ஒர்க் பண்ணு. செல்ஃபோனில் சிறகடிக்க ஆசையை ஓடிக்கிட்டு இருக்கு. பிள்ளைக்கு சிறகடிக்க ஆசையை பார்க்கணும், அதுக்கு ஆசை வருது, அதுவும் பின்னாடி நிற்கிது. அம்மா தள்ளுறாங்க, உதட்டை சிவப்பாக்க வேண்டுமா, எலும்புச்சம்பளத்தில் தக்காளி பழத்தை பிழிந்து கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து உதட்டில் 1 வாரம் தேய்த்து வாருங்கள். உதடு பீட்ரூட் சேர்க்கணுமா, உதடு பளபளவன் ஆகிவிடும். திரும்பி பார்த்தா பிள்ளை எலுமிச்சங்காயிடும் நிற்கிது. வாமா 2 பேரும் சேர்ந்து தேப்பான். சரி, இங்கே இருந்து வருதில்ல. நான் ஒரு உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் புளியங்குளத்தில் ஒரு சின்ன கிராமம், ரொம்ப சின்ன கிராமத்தில் கடைசி பையனா பிறக்கிற ஒரு புள்ள, குச்சி மாதிரி கையை காலாம், இவன் உயிரோடு இருக்க மாட்டானா, காக்கா குஞ்சு அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பையன் அவங்க அம்மாவுடைய சோத்துக்கு வழி இல்லை, வறுமையான வீடு, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஊர் அவங்க வீடு கிடையாது, அந்த ஊரே வறுமையில் இருக்கிற ஊர். அந்த ஊரே கிளம்பி போய் ஒவ்வொரு வருஷமும் அறுவடைக்கு போய் நெல்லை அறுத்து அந்த நெல்லை சம்பளமாக வாங்கிட்டு வந்து அதை விற்ற காசில் கூழு குடிச்சாத்தான் குடும்பம் தலை நிமிரும். இப்படி வறுமையில் இருந்த குடும்பத்தில் இருந்து தன்னுடைய அப்பா அம்மா என்ன சிரமப்பட்டாங்க, என்ன செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்கிறதெல்லாம் பார்த்து சித்தப்பாவுடைய கம்யூனிஸ்ட் சிந்தனைகளில் ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு அவர் எடுத்த 5 திரைப்படங்களும் தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகிற இயக்குனர் மாரி செல்வராஜ் இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கார்ல. அவரை யார் உருவாக்குனது? அவங்க அண்ணே, மரியாதைக்குரிய இதே திருநெல்வேலியுடைய தாசில்தாராக இருக்கிற அண்ணன் மாரிராஜா அவர்கள். அவர் தான் அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டார். இப்போ இந்த கடமை இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். நேற்று தமிழ்நாடுடைய சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு விளையாட்டுத்துறையில் சாதித்த எல்லா இளைஞர்களையும் பட்டியலிடுறாங்க. ஸ்னேகான்னு ஒரு பிள்ளைங்க. அந்த பிள்ளை யாருன்னா பொம்மராங்கிற ஒரு சமூகம். ரொம்ப வருஷம் முன்னாடி மகாராஷ்டிராந்து நீங்கள் ரோட்ல எல்லாம் பார்ப்பீங்கல்ல, கம்பி கட்டி கயிறு மேலே நடப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த இனத்தை சேர்ந்த அந்த சமூகத்தை சேர்ந்த பிள்ளை. நம்ம ஈரோட்டில் பெரியகரட்டுப்பாளையம்னு ஒரு பகுதி, அங்கே என்ன பண்ணுறாங்க, பெரியகரட்டுப்பாளையம் ஜிம்னாஸ்டிக் பயிற்சி மையம்னு ஒன்று வச்சு ஒரு பெண் பயிற்சியாளரை போட்டு இந்த கயிறு மேலே நடந்துச்சுல புள்ள, இதை கூப்பிட்டு பயிற்சி கொடுக்குது அரசாங்கம். இப்போ இந்த புள்ள என்ன தெரியுமா பண்ணுது, கோட்டு சட்டை போட்டு கொல்கத்தாவில் போய் படிக்குது, உலகம் முழுவதும் போய் மெடல் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதை இந்த சமூகம் செய்யுது. நீங்கள் இப்போ பிரக்யானந்தா பற்றி சொன்னாங்க சார். பிரக்யானந்தாவுடைய எல்லா காணொலியுமே பாருங்களேன், பின்னாடி ஒரு ஒல்லிய தேகத்தோட ஒரு புடவையை கட்டிக்கிட்டு அந்த வாட்டர் கேனில் சுடுதினை தூக்கிட்டு அவங்க அம்மா அப்படி பின்னாடி வருவாங்க சார். சிங்கமாக இருக்கும் அந்த அம்மாவை பார்க்குறப்ப. அந்த அம்மா இல்லைன்னா அந்த குழந்தை எப்படி சார் அங்கே வந்திருப்பாங்க? இங்கே இருக்கிற எல்லா அம்மாக்களுமே யாரையும் நான் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் இருக்க பிரச்சனையே, நான் திருநெல்வேலியில் அதை பேசணும், நான் எனக்கு மேடைன்னு வந்துட்டு எங்களுக்கு பயம்லாம் வராது, தைரியமாக பேச விரும்புகிறேன். ஒரு பையன் நல்லா படிக்கிறான் சார், நல்ல மார்க் வாங்குறான் சார், கல்லூரியில் முதலிடம், கோல்டு மெடலிஸ்ட். அந்த பையன் சென்னையில் மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான் சார். 1 லட்சம் ரூபா. அந்த பையனை கொண்டுட்டாங்க சார். அந்த பையனை கொண்டுட்டாங்க சார். ஏன்? பிள்ளையை காதலிச்சதுக்கா சார்? கொன்னது யாரு? காதலி பிள்ளையோட தம்பி சார்.
அந்த கொலையில் யாருக்கு சம்பந்தம் இருக்குங்கிறாங்க? அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு சார். 2 பேரும் காவல்துறையில் துணை ஆய்வாளர் எஸ்ஐயில் இருக்கிறாங்க. இந்த பையன் படிச்சிருக்கான், கோல்டு மெடல், 1 லட்ச ரூபா சம்பளம், எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது. அவன் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவன் என்பதற்காக அவனை கொல்லணும்னு சொல்லி ஒரு அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பேரண்டிங் எங்க போயிருச்சுங்க? எங்க போயிருச்சு பேரண்டிங்? நாமத்துக்குமாரோட கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாமத்துக்குமாரோட கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாரு, அப்பாவின் சாயலில் இருக்கும் பெட்டி கடைக்காரரிடம் சிகரெட் வாங்கும் போதெல்லாம் கைகள் நடுங்கின. யார் கையில? அப்பாவோட சாயல்ல இருக்க பெட்டி கடைக்காரர். இன்னைக்கு பெட்டி கடைக்காரன் பூரா வந்து மீச முளைக்காத பைய கூலிப்பு கேட்டா கொடுக்குறாரு, கணேஷ் பையில கேட்டா கொடுக்குறாரு, பீடி சிகரெட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாங்களே சார். இன்னைக்கு சமூகத்தில் இளைஞர்கள் கஞ்சாவை குடிச்சிட்டு பண்ற அட்டூழியங்களை பார்த்தா நெஞ்சு வலிக்குது. ஒரு வட இந்தியன் சார், பாவம் சார், அந்த வட இந்தியன் அப்பாவி சார், ட்ரெயின்ல சும்மா உட்கார்ந்துட்டு வந்திருக்கான் சார். அவனை இறங்கி கொண்டு போய் அருவாளால வெட்டி அதை வீடியோ எடுத்து வெளியிடுகிற அளவுக்கு குரோதமும் வன்மமும் அந்த பிள்ளைகளுக்கு வந்ததுக்கு காரணம் யாரு? இந்த சமூகம். நான் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன புள்ள காணோம், 6 வயசு, தேடுறாங்க. 2 நாள் கழிச்சு சாக்கடையில் கிடக்கு சார் அந்த புள்ள. ஊரே சேர்ந்து இவன் தான் கை காட்டுது ஒரு பையில. என்னடா இவன் தான் இங்க கஞ்சா குடிப்பான் அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனை கைது பண்ணிட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் சோப்பு கட்டியை முழுங்கி தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். ஏன்? அப்போதான் அந்த நாய்க்கு தெளிஞ்சிருக்கு. இப்போ இந்த பையனுக்கு சமூகம் தான் கஞ்சா கொடுத்துச்சுன்னு சொல்லி சமூகத்தின் மேலே குறைய போட்டு தப்பிச்சுக்கலாமா? நான் கேட்குறேன், பெத்தவங்க வீட்டில் என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? அவன் கண்ணு செவந்திருக்கும் போது உங்களுக்கு தெரியாது? அவன் சரியா பேசாத போது உங்களுக்கு தெரியாது? அவன் வீட்டுக்குள்ள வர்றப்போ அவன் மொழி மாறும்போது உங்களுக்கு தெரியாது? என்ன சார் பண்றீங்க பெற்றோர்கள்? இன்னைக்கு கோபம் வருது சார். இன்னைக்கு பெற்றோர்களை நீங்க, வைரமுத்தோட ஒரு கவிதை ஒன்று இருக்கு, கதை கதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ண கருப்பட்டி கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா. சிறுமிளகு 2 வச்சு கருவேப்பிள்ளை சேர்த்து வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு அம்மி அரைச்சு குளகுளன்னு வலிக்கையில அம்மி மணக்கும், அடுத்தது மணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் வெடியும், கருவாடு தேன் ஒழுகும், தேங்காய் சில்லு மேலே கோழி குழம்பு மேலே மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும். இந்த பாட்டில் அப்படியே வரிசையாக சொல்லுவார். கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டை இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினைச்சிருப்ப? கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ ஊரையாள வந்திருக்கும் தாசில்தார் இவன் தானோ? இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும்பார். ஒரு பிள்ளை என்ன ஆகுதுன்னே தெரியாது சார், ஆனா நெஞ்சூட்டி இன்னைக்கு தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க மறுக்கிறார்களே. இந்த சமூகம் எங்கே போய்கிட்டு இருக்கு? எப்படி பிள்ளைய வளர்ப்பீங்க நீங்க? என் பிள்ளைக்கு நான் பால் கொடுத்தா அழகு போயிருங்கிற முட்டாள்தனத்துக்குள்ள மாட்டிக்கிற பெற்றோர்கள் இருந்தா பிள்ளைய நீங்க எப்படி வளர்ப்பீங்க? அம்மா வேலைக்கு போகுது, அப்பா வேலைக்கு போகுது, பிள்ளை எங்கே போகும்? எங்கே போகும் பிள்ளை? சார் வழி தெரியல அவனுக்கு. அவன் செல்போனுக்குள்ள மாட்டிக்கிறான், பார்க்கறது எல்லாம் நம்புறான். அப்பா அம்மா கேட்டால் நாங்கள் பிள்ளைக்காக ஓடுறோம், பிள்ளைக்காக வாழ்றோம். சரி, பிள்ளைக்காக வாழ்ந்தீங்க, பிள்ளைகளோட வாழ்ந்தீங்களா? பிள்ளைகளோட வாழ்ந்தீங்களா? எத்தனை பெற்றோர் இரவு பிள்ளையோட உட்கார்ந்து சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டீங்க? எத்தனை பெற்றோர் பிள்ளையோட உட்கார்ந்து நைட்டு 10 நிமிஷம் அப்பா ராசா கையை காலை பிடிச்சி விட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்துச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, மிஸ் என்ன, எத்தனை பெற்றோர் கேட்குறாங்க? அவனுக்கு ஒரு ரூமு, இவங்களுக்கு ஒரு ரூமு. சார் நம்மெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது யாரோ ஒரு மாமா செத்து போனதுக்கு அழுதுருக்கோம், யாரோ ஒரு சித்தப்பாக்கு அடிபட்டதுக்கு வருத்தப்பட்டிருக்கோம். இன்னைக்கு பெரியப்பா வீட்டுக்குள்ள வந்தாலே ரூமுக்குள்ள ஓடிறானே. உங்க தாத்தா செத்துட்டாரான்னா தாத்தா எங்கே இருந்தாருன்னு கேட்குறான் பிள்ளை. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உங்க அப்பத்தாக்கு இன்னைக்கு நினைவு நாள்ரா, அம்மா விடுமா எனக்கு வேற வேலை இருக்குங்கிறான். உணர்வுகள் அற்ற பிள்ளைகளாக மாறிட்டானா இல்லையா? உணர்வுகள் அற்ற. சார் நாமுத்துக்குமாரோடைய அப்பா ஒரு தமிழாசிரியர். நாமுத்துக்குமார் இவ்வளவு எழுதுனது காரணம் அவர் நிறைய வாசிச்சவர். ஒரே ஒரு சம்பவம், எனக்கு நிறைய நேரம் இல்லை, நான் கிளம்பணும், எனக்கு ரயிலுக்கு வேற நேரம் ஆச்சு. நாமுத்துக்குமாரோடைய அப்பா, நாமுத்துக்குமார் வந்து சின்ன வயசுல காஞ்சிபுரத்துல இருந்து மாமல்லபுரத்துக்கு நண்பர்களோட போறாரு, சைக்கிள்ல போயிட்டாரு. மாமல்லபுரத்து கடற்கரையில நின்று திரும்பி பார்த்தா அப்பா வந்து நிக்கிறாரு பஸ்ல. என்னப்பா? இல்லடா அவனை தனியா விட மனசு இல்லடா. திரும்பி வரும்போது நாமத்துக்குமார் சைக்கிள் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு, அப்பா ஓட்டிட்டு வர்றார். அப்பா ஓட்டிகிட்டே வர்றார். அந்த மாமல்லபுரத்துல இருந்து காஞ்சிபுரம் விட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா இறந்து போயிட்டார். அப்பாவுடைய அஸ்தியை இங்கே கரைச்சிட்டு திரும்பி வரும்போது நாமத்துக்குமார் எழுதுறாரு, அன்று நான் கடந்து வந்த பாதை என் வாழ்வில் நான் கடக்கவே முடியாத பாதை அப்பா அப்படின்னு எழுதுறாரு. ஒரு அப்பா கூட அவ்வளவு உணர்வும் இணக்கமும் இல்லைன்னா நீங்க எப்படி சார் அந்த அப்பாவை நினைப்பீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நடந்த செய்தி, விஜயண்ணன் கூட சொல்லிட்டு வந்தேன்.
ஹைதராபாத்லேருந்து ஒரு வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு சார், அமெரிக்காவில் படிச்சுட்டு ஹைதராபாத்துக்கு ஒரு பையன் வந்திருக்கான் சார். அப்பா அம்மாட்ட பிஸ்னஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கேட்டிருக்கான் சார். அப்பா அம்மா தரல. அப்பாவை அம்மாவையும் கத்தியால குத்தி கொண்டு விட்டான் சார் அந்த பையன். எப்படி சார் ஒரு பையன் அப்பா அம்மா கத்தியால குத்தி கொள்ள முடியும்? நீ படிச்சு முடிச்சுட்டு பிள்ளை அமெரிக்காவில் போகணும்னு நினைச்சிட்டு அவன் கத்தியால குத்தாம என்ன செய்வான் உன்னைய? பிள்ளைகளுக்கு மார்க் வாங்க, நல்ல காலேஜில் சீட்டு வாங்க, பெரிய பெரிய கம்பெனியில் போய் சம்பளம் வாங்க கற்றுக் கொடுக்கிற பெற்றோர்கள் மனிதர்களாக இருக்க கற்றுக் கொடுப்ப மறுப்பதன் காரணம் என்ன? நீங்க மனுஷனா வளர்த்தீங்கன்னா அவன் தப்பு செய்வானா? டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்து சார், அருமையான படம். சசிகுமாரன் அந்த படத்தை அந்த படத்தில் அபிஷன் அவர் தான் வந்து ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பார். படம் தொடங்கும் போது சசிகுமாரன் வருவார். ஒரு பையன் மயக்கம் போட்டு கிடப்பேன், அவன் தண்ணி அடிச்சிருக்கான், மையன் பரவாயில்லடா எழுப்புங்கடா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடுவாங்க. அந்த பையன் நடந்து போகும்போது சசி என்ன சொல்லுவார், சாப்பிட்டியா தம்பின்னு கேட்பார். ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை அது? சாப்பிட்டியா. அந்த பையன் அந்த அம்மாவோட இரங்கல் கூட்டத்தில் சொல்லுவேன், அன்னைக்கு அவர் கேட்ட சாப்பிட்டியாங்கிற வார்த்தை தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்க காரணம், நான் தற்கொலை பண்ணிக்க போனேன். இன்னைக்கு எத்தனை பேர் சார் கேட்குறீங்க? பக்கத்து இருக்கையில் இருப்பவரிடம் பேச மறந்த நமக்கு தூரத்து வயல் சிறுமி கையசைத்து கற்றுக் கொடுக்கிறாள் அன்பைன்னு ஒரு கவிதை. பக்கத்து சீட்டில் இருக்கிட்ட பேசுறோம், எங்க பேசுனா அவன் ஏதாவது பண்ணிடுவானு. லிப்ட்ல யாரும் மூஞ்சியுமே பார்த்து சிரிக்கிறது இல்லையே. பொது இடத்துல எவனாவது கஷ்டப்படும், யாரு சார் செய்யறோம்? நான் யாரோ ஒரு அடிபட்டு கிடந்தா நம்ம ஊர் சொல்லுவாங்க, சோடா வாங்கிட்டு வாங்க நான் ஒருத்தர் வாங்கி அந்த கொடுத்தோன்னே மடக்கு அவர் குடிச்சாரான். என்ன நீ குடிக்கிற? இல்லை யாராவது மயக்க மாட்டா எனக்கு படபடன்னு வரும். எவனாவது விழுந்து கிடந்தா 108க்கு போன் அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் தயங்குறாங்க இங்க சார்? உங்களுக்கு தெரியுமா, யாராவது அடிபட்டு கிடந்தா அவங்களை கொண்டு போய் நீங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தா உங்க மேல வழக்கு பதிவே கிடையாது. அதுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையெல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல. ஒரு வயலுக்கும் தெரியாது, யாருக்கு அதுக்கும் கொண்டும் போறது கிடையாது. ஆஸ்பத்திரியில் யாராவது அடிபட்டு கிடந்தா ஆஸ்பத்திரி அவங்களுக்கு பணம் கொடுங்க சார். ஐயா அந்த பணம் வேணாம் தம்பி, தேவையில்லாத வம்பு, சட்டையில் ரத்தக்கரை பட்டுறோம். நம்ம அண்ணன் தம்பி அடிபட்டு கிடந்தா, நம்ம அம்மா அப்பா கிடந்தா, நம்ம பொண்டாட்டி புள்ள கிடந்தா, எவனாவது ஒருத்தன் தூக்கியாந்து கொடுத்தா சாமின்னு கும்பிடுறோம்ல, ஏன் சார் அந்த சாமியா மாற நம்ம மறுக்கிறோம்? ஏன் அந்த சாமியா மாற யோசிக்கிறோம்? ஏன்னா நமக்கு அது பொறுப்பு கிடையாது. பெற்றோர் சார் ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கீங்கல்ல, கலெக்டர் ஆக நினைக்கிறீங்க, டாக்டர் ஆக நினைக்கிறீங்க, அக்கௌண்ட் ஆக நினைக்கிறீங்க, ஐடி கம்பெனி போக நினைக்கிறீங்க, லட்சமா கோடியா சம்பாதிக்க நினைக்கிறீங்க, அரசியல்வாதி ஆகணும் எத்தனை பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறீங்க? ஏன் சொல்லிக் கொடுக்குறது இல்லை? அரசியல்வாதினா அவன் சமூகத்துக்கு சேவை செய்கிற ஒருத்தனா மாறணும். அப்படி பிள்ளையை வளர்க்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. அரசியல் ஒரு சாக்கடைங்கிறோம். லெனின் சொல்றேன், இஃப் யூ ஆர் நாட் இன்டு பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் will eventually enter into your life ன்னு சொல்றான். நீங்கள் அரசியலுக்குள் வரவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்க்கைக்குள் வலுக்கட்டாயமாக வந்து சேரும். நீங்க உங்க பிள்ளைல அரசியல் பேசுறான் சார், அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, உங்க பிள்ளை பூரா அரசியல் பேசுது. ஆனா அந்த பிள்ளை பேசுற அரசியல் என்னவா இருக்குதுங்கிறத நீங்க எல்லாரும் தலையை கொடுத்து பார்க்கணும். நீங்க இந்த சமூக அரசியலை பத்தி பேசுது, பெற்றோர்களுக்கு தெரியாம பிள்ளை அரசியல் பத்தி பேசுது. ஆனா அந்த பிள்ளை என்ன அரசியல் பேசுதுங்கிறத பெற்றோரும் சமூகமும் கண்டிக்கவில்லை என்றால் 234 சட்டமன்ற தொகுதியே இருக்குன்னு தெரியாம ஓட்டு போடுகிறான் சார். எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு தெரியாம ஓட்டு போடுறத பத்தி பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? SIRனு ஒண்ணு வந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் செக் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ஓட்டு வந்துருச்சா வரலையான்னு? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ப்ரோ, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற. பெற்றவர்களுக்கும் சமூகத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் சமூகத்திற்குத்தான் சக இளைஞனை வளர்த்தெடுப்பதில் அதிகமான பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்க பெத்தவனானா உங்க பிள்ளைய மட்டும்தான் கவனிப்பீங்க, சமூகம்னு நினைச்சா இங்க இருக்கிற எல்லாரையும் கவனிப்பீங்க. இங்க இருக்கிற எல்லோரும் நலனும் பேண வேண்டும் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கி திருநெல்வேலி புத்தக திருவிழாவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.